கர்த்தருக்கு பிரியமானவர்களே, இந்த ஜூன் மாதத்தை கர்த்தர் நமக்கு ஆசீர்வதித்து தருவார் என்று சொல்லி கர்த்தருக்குள் விசுவாசிக்கிறேன். இந்த ஜூன் மாதத்திலே கர்த்தர் என்னை தருவார், எப்படி நடத்துவார் என்று சொல்லி தேவ சமூகத்தில் காத்திருக்கும்போது சங்கீதம் 31 சங்கீதம் 24 வசனத்தை கர்த்தர் வெளிப்படுத்தினார். கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும் திடமனதாய் இருங்கள், அவர் உங்கள் இருதயத்தை ஸ்திரப்படுத்துவார் என்று சொல்லி அதில் எழுதப்பட்டிருந்தது. பிரியமானவர்களே, தேவ சமூகத்தில் நம்ம காத்திருக்கும்போது நம்முடைய இருதயத்தை கர்த்தர் ஸ்திரப்படுத்துகிறார். அவருடைய ஸ்திரப்படுத்தி நம்ம வருகிற பிரச்சனைகளை மேற்கொள்ளவும், சாபங்களை மேற்கொள்ளவும், வழிகளை செம்மையாக்கி கொள்ளவும் கர்த்தர் நமக்கு கிருபை தருவார். சங்கீதம் 33:18 சொல்லப்பட்டிருக்கிறது, கர்த்தருக்கு பயந்து அவருடைய கிருபைக்கு காத்திருக்கிறவர்களின் ஆத்துமாக்களை மரணத்துக்கு விலக்கி விடுவிக்கிறார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. தேவ சமூகத்தில் காத்திருக்கும்போது நமக்கு நிறைய பலன் கிடைக்கிறது. சங்கீதக்காரன் சொல்லுகிறார், சங்கீதம் 33:20 நம்முடைய ஆத்துமா கர்த்தருக்கு காத்திருக்கிறது, அவரே நமக்கு துணையும் நமக்கு கேடகமாய் இருக்கிறார். சத்துரு வரும்போது கர்த்தர் நமக்கு கேடகமாய் இருக்கிறார். பயங்கள் வரும்போது, திகில் வரும்போது கர்த்தர் நமக்கு துணையாக இருக்கிறார். சங்கீதம் 37:9 வாசிக்கிறோம், பொல்லாதவர்கள் அறுப்புண்டு போவார்கள், கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ பூமியை சுதந்திரித்து கொள்வார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறதை நம்ம பார்க்கிறோம். கர்த்தருக்கு பொறுமையுடன் காத்திருந்தேன், அவர் என்னிடமாய் சாய்ந்து என் கூப்பிடுதலை கேட்டார் என்று சொல்லி சங்கீதம் 40:1 வாசிக்கிறோம். பிரியமான கர்த்தருக்கு காத்திருக்கிற பிள்ளைகளுக்கு அவர் செவி கொடுக்கிறார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. கர்த்தருக்கு காத்திருக்கிற பிள்ளைகள் நிச்சயமாக ஆசீர்வதிக்கப்படுவார்கள். அவர்கள் ஓடினாலும் இளைப்படையார்கள், நடந்தாலும் சோர்ந்து போகார்கள் என்று சொல்லி வேதம் சொல்லியிருக்கிறதை நம்ம பார்க்கிறோம். கர்த்தருக்கு காத்திருக்கிற பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிறார். சங்கீதம் 147:11 வாசிக்கிறோம், தமக்கு பயந்து தமது கிருபைக்கு காத்திருக்கிறவர்கள் மேல் கர்த்தர் பிரியமாய் இருக்கிறார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது நம்ம பார்க்கிறோம். பிரியமான இந்த மாதத்தில் நம்ம தேவ சமூகத்தில் காத்திருப்பதற்கு நேரத்தை நம்ம ஒதுக்கி காத்திருப்போம். கர்த்தருடைய சமூகத்தில் பொறுமையுடன் காத்திருக்கிற பிள்ளைகள் நிச்சயமாக எழும்பி பிரகாசிப்பார்கள். நீதிமொழி 8:34 வாசிக்கிறோம், என் வாசல்படியில் நித்தம் விழித்திருந்து என் கதவு நிலையருகே காத்திருந்து எனக்கு செவி கொடுக்கிற மனுஷன் பாக்கியவான் என்று சொல்லப்பட்டிருக்கிறதை நம்ம பார்க்கிறோம். தேவ பிள்ளைகள் பாக்கியவான்களாக, பாக்கியசாலிகளாக நிச்சயம் மாறுவார்கள். இந்த புதிய மாதத்தில் கர்த்தருடைய சமூகத்தில் காத்திருக்கணும். இந்த உலகத்தில் நிறைய போராட்டங்களை நம்ம பார்க்கிறோம். சரீரத்தில் போராட்டங்கள், சரீரத்தில் போராட்டங்கள், ஆவிக்குரிய போராட்டங்கள், மனுஷர்கள் மூலமாக போராட்டங்கள், சூழ்நிலைகள் மூலமாக போராட்டங்கள், நம்முடைய சந்ததிகளுக்கு விரோதமாய் சத்துரு போராடி கொண்டு இருக்கிறான். இவைகளையெல்லாம் நம்ம மேற்கொள்வதற்கு தேவ சமூகத்தில் காத்திருப்பதற்கு நம்ம நேரத்தை என்ன செய்யணும், ஒதுக்கி கொள்வோம். இந்த மாதத்தை கர்த்தர் நமக்கு நன்மையினால் கிருபையினால் நமக்கு நிரப்பி ஆசீர்வதித்து தருவாராக. கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து நித்தமும் நடத்துவார். மகா வறட்சியான காலங்கள் உங்களை ஆத்மாவை திருப்தியாக்குவார். அவர் நம்முடைய வாழ்க்கையை நம்ம மேன்மைப்படுத்துவார், நிச்சயம் ஆசீர்வதிப்பார். கர்த்தர் உங்களோடு கூட இருந்து நடத்துவாராக. ஆமீன்.